புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே கோட்டைப்பட்டினத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்று 4 மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தாக்கப்பட்டு இறந்ததை தொடர்ந்து பாஜக பொதுச் செயலாளர் மற்றும் நாகப்பட்டினம் எம்எல்ஏ தமிமுன் அன்சாரி, மீனவர் சங்க பிரதிநிதி சின்ன அடைக்கலம், அசன் மைதீன் ஆகியோரிடம் விவரங்களை கேட்டறிந்தார். பின்னர் மீன்பிடி தளத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்த போது, கோட்டைப்பட்டினத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற 4 மீனவர்களை இலங்கை கடற்படை அடித்து துன்புறுத்தி கொலை செய்து கடலில் வீசியுள்ளதாகவும், உடலை பார்க்கும்போது மிகவும் வேதனையாக உள்ளதாகவும் தெரிவித்தார். இது இலங்கை கடற்படையின் அட்டூழியம் என்றும் தெரிவித்தார். மீனவர்கள் எல்லை தாண்டினால் அவர்களை கைது செய்து இந்திய வெளியுறவுத்துறைக்கு தகவல் தெரிவித்து நீதிமன்ற நடவடிக்கையில் மட்டுமே ஈடுபட வேண்டும் என்றும், மீனவர்களை கொலை செய்வதற்கு உரிமை யார் கொடுத்தது என்றும், இனியும் இது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது, இதுதான் கடைசியாக இருக்க வேண்டும் என்றார். கோட்டைப்பட்டினத்தை சேர்ந்த 4 மீனவ சகோதரர்கள் படுகொலை செய்யப்பட்டு கடலிலே வீசி ஆசிட் ஊற்றப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய உடல்களை பார்த்த பொழுது மிகப்பெரிய துயரம் ஏற்பட்டது. அந்த அளவுக்கு இலங்கை கடற்படை அவர்கள் மீது ஒரு அட்டூழியத்தை நடத்தியிருக்கிறது. அவர்கள் எல்லை மீறி இருந்தால் அவர்களை முறையாக கைது செய்திருக்கலாம், இந்திய வெளியுறவுத்துறையோடு பேச்சு நடத்தியிருக்கலாம், நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் படுகொலை செய்யக்கூடிய உரிமையை இலங்கை கடற்படைக்கு யாரும் கொடுக்கவில்லை. எனவே இந்த அட்டூழியங்கள் இனியும் தொடரக்கூடும். ஏற்கனவே கடந்த 30 ஆண்டுகளிலே 400க்கும் மேற்பட்ட தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை கொன்றொழித்திருக்கிறது. பல நூறு கோடி ரூபாய் மீனவர்களுக்கு சொந்தமான படகுகள், இயந்திரங்கள், வலைகள் சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றன. உரிய நடவடிக்கைகள் இல்லை. இந்த நிலையில் இந்த படுகொலைகள் தான் இறுதியாக இருக்க வேண்டும் என்று எல்லோருமே கருதுகிறார்கள். எனவே இந்திய நடுவண் அரசு இலங்கை கடற்படையால் கொல்லப்பட்ட 4 மீனவர்களுடைய சம்பவத்தை தீவிரமாக கவனம் எடுத்து இலங்கை கடற்படையின் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும், இதை ஐக்கிய நாட்டு சபைக்கு கொண்டு சென்று முறையிட வேண்டும் என்றும் மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பிலே வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய தினம் கோட்டைப்பட்டினத்துக்கு நாங்கள் நேரடியாக வருகை தந்து அந்த மீனவ பஞ்சாயத்தார்களை சந்தித்தோம், பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்தோம். அவர்கள் கூறக்கூடிய செய்திகள் மிகவும் துயரமாக இருக்கிறது. தங்களுடைய கடல் பகுதியில் தங்களுக்கான உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு செய்தியை வலியுறுத்தியிருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் நாங்களும் கவனத்தில் கொண்டிருக்கின்றோம். பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு தமிழக அரசு நிவாரண இழப்பீட்டை வழங்கியிருக்கிறது. அதை வரவேற்கிறோம்.